ஹே காய்ஸ், ரொம்ப நாள் எல்லாரும் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தது இந்த சிதம்பரம் ஸ்டைல் கத்திரிக்காய் கொஸ்து எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்கு வந்து 6லேருந்து 7 கத்திரிக்காய் வந்து எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காவை கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சமாக புளி தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 30 சின்ன வெங்காயம், தாளிப்புக்கு தேவையான பொருள் கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், மிளகு, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போது கொஸ்து பொடி வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். 1 கப் வந்து தனியா உள்ளே சேர்த்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றிடுங்க. 1 கப் வந்து தனியாக எடுத்திங்கன்னா 1/2 கப் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே இது மாதிரி வேறு ஒரு பிளேட்க்கு வந்து மாற்றி வச்சுருங்க. இந்த கடலைப்பருப்பும் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதும் வேறு ஒரு பிளேட்க்கு அப்படியே மாற்றிடுங்க. இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 3 பொருள் தான் கொஸ்து பொடிக்கு. இதை நல்லா ஆற வச்சு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்கிற பொருளை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது சின்ன வெங்காயத்தை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். கொஸ்துக்கு வந்து எப்பயுமே சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. கொஸ்து பொடி அரைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து கத்திரிக்காவை இது மாதிரி தண்ணியில் வேக போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 50% குக் ஆனாலே போதும். உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ இந்த 50% வேக வச்ச அந்த கத்திரிக்காவை வந்து உள்ளே சேர்த்துட்டு இது கூடவே புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 80 to 90% நல்லா குக் ஆனதும் இந்த கொஸ்து பொடியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் வந்து கொஸ்து பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே கத்திரிக்காய் நல்லா குக் ஆகிடும். கத்திரிக்காய் நல்லா குக் ஆனதும் இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்ம சிதம்பரம் ஸ்டைல் கத்திரிக்காய் கொஸ்து. இது வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரமில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு. நம்ம ஊர்லலாம் வந்து ஹோட்டல்லாம் போனோம் அப்படின்னா வந்து இட்லி சாம்பார், தோசை சாம்பார் அப்படி தான் இருக்கும். நீங்கள் சிதம்பரத்தில் அந்த ஆத்தென்டிக் சில ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா இட்லியோ தோசையோ ஆர்டர் பண்ணிங்கன்னா சைட் டிஷ் வந்து கத்திரிக்காய் கொஸ்து தான் வந்து வைப்பாங்க. ஸோ வந்து நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லோரையும் நான் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். நம்ம சேனல் மீ சங்கீதா விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.